விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு பாக்கியாதிபதி 12 விளங்குவதால் தன்னுடைய தந்தைக்கு உடல் உபாதைகள் இருப்பின் வைத்திய செலவால் சரியாகும். சிறிது கவனம் தேவை. தாய்க்கும் உடல்நிலை பாதிக்கும். சிறிது பொறுப்பு தேவை. தன்னுடைய முதல் பிள்ளைக்கு உயர் படிப்பு அல்லது மாற்று படிப்பு அல்லது ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு வேலை மாறும் யோகம் இவை அனைத்தும் உண்டு. தன் பிள்ளைக்குரிய கிரகம் பூர்வ புண்ணியாதிபதியாகி அவர் 9 விளங்குவதால் அது குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கும் காலம். தன் குலதெய்வ வழிபாடை செய்ய எத்தனைப்போர் அதற்குரிய உகந்த காலமாக அமையும். தன்னுடைய ராசிக்கு 7 குருவோடு சஞ்சரிப்பது தன் மனைவியால் தன் பிள்ளைக்கு யோகம் கிட்டிய காலம். வயது, அதாவது பருவ வயதை அடைய காத்திருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு இது பருவம் அடையக்கூடிய உன்னதமான காலம். வீட்டின் குலதெய்வ பெண் தேவதையாயும் வீட்டில் வாசம் செய்வார். அந்த குலதெய்வத்திற்கு முறையாக வழிபாடு செய்து பலன் பெறவும். தன்னுடைய தந்தையால் ஒரு இடம் அல்லது முன்னமே பெற்றிருந்த ஓப்பன் லேண்ட், அதாவது திறந்த வெளி நிலம், வயல் நிலமாக கூட இருக்கலாம், அது தனக்கு வந்து சேரும் காலம். இருப்பினும் கவனமாய் கையாளவும். ராகு 4 இருப்பதால் சுகக்கேடு வரும். தன்னுடைய முட்டியிலிருந்து பாதம் வரை, முழங்காலிலிருந்து பாதம் வரை பிரச்சனை வரும். வெரிகோசிஸ் என்னும் நோயும் வரலாம். அதாவது கவனமுடன் காத்துக்கணும்.